ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆன்சைட்டி ஏற்றிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. பொறுப்பாக பேசுகிறேன் மனுஷன். ஆன்சைட்டி ஏற்றக்கூட ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்கள் கட்சியில் இருந்த கூட ஒரு பொண்ணு போய் இப்போ வெளுன்னு வெளுக்குது, உங்களை லெஃப்டில் ஹேண்டில் பண்ணுது. அப்போ உங்களுக்கு வராது ஆன்சைட்டியா ஸ்ட்ரெஸ்ஸாக? இவருக்கு ஆன்சைட்டி வராது, ஸ்ட்ரெஸ் வராது. உங்கள் கட்சிக்காரங்க யாருக்கும் வராது. சொல்கிறாங்க, எழுதி கொடுக்குறாங்க, பேசுகிறோம், பேசிட்டு வேலையை பார்க்குறோம், ஷூட்டிங்க்கு போயிடுறோம், அப்புறம் ஏதாவது நடிகை கல்யாணத்துக்கு போயிடுவோம். எங்களுக்கு எதுக்கு ஆன்சைட்டி? என்ன நடக்குதுன்னே தெரியாது. யார் கட்சியில் வரா, யார் வெளியே போகிறா, இங்கே என்ன நடக்குது, நீட்டை எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதிர்த்தோம், இப்போ நீட்டு மட்டுமா உலகம் ஏன் பேசுகிறோம், எதுவும் இவருக்கு தெரியாது. ஏன்னா அதை தாண்டி மக்கள் பணியில் பிஸியாக இருக்காருன்னு சொல்ல வந்தேன். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு வராது. விஷயம் தெரிஞ்சவனுக்கு வரும். என்ன உலகத்தில் இருக்கிறவங்க தெரியாதவங்க எப்படி வரும்? ஏன்னா மக்கள் பணி தான் உலகம் ஆகிறது. அப்படி சொல்ல வந்தேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டர்ன். என்னன்னா, எதுக்கு